அரசியல் களத்தில் இன்றைக்கு நடைபெறும் சம்பவங்கள் பெரும் அரசியல் மாற்றங்களுக்கான அறிகுறிகளாகவே பார்க்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் அதிமுகவில் முக்கிய அரசியல் சக்தியாக இருந்த பன்னீர்செல்வம் அணியில் இருந்து தற்போது ஆதரவாளர்கள் விலகும் சூழல் தொடர்ந்து காணப்படுகிறது. OPS தரப்பின் முக்கிய ஆதரவாளர்களில் ஒருவராக இருந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இன்று திமுகவில் இணைந்துள்ள நிலையில் OPS கூடாரம் மெதுவாக காலியாகி வருகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் OPS அணியின் அரசியல் பலம் குறைந்து வருவதாகவும் அவருடன் இருந்த பலர் புதிய அரசியல் திசையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளதாகவும் கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட நிலையில் OPS அணியின் எதிர்காலம் குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன. அதிமுகவை ஒருங்கிணைக்கப் போவதாக சொல்லியிருந்த செங்கோட்டையன் அவர்களும் அண்மையில் தாவேகாவில் இணைந்த நிலையில் OPSஇன் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்ற பல விமர்சனமான கேள்விகள் அரசியல் வட்டாரங்களில் வலம் வருகிறது. மற்றொருபுறம் தமிழக அரசியலில் இன்னொரு முக்கிய திருப்பமாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு என தன்னை முன்வைக்கும் தினகரன் இந்த கூட்டணி மூலம் மீண்டும் அரசியல் களத்தில் தனது இருப்பை உறுதி செய்ய முயற்சி செய்கிறார். பாஜக தரப்பும் தமிழகத்தில் தனது அரசியல் வேர்களை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டணியை முக்கியமானதாக பார்க்கிறது. மொத்தமாக பார்க்கும்போது ஒருபுறம் OPS அணியில் ஆதரவாளர்கள் விலகும் நிலையில் மறுபுறம் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் இணையும் முடிவு. இந்த இரண்டு அரசியல் நகர்வுகளும் அதிமுக அரசியல் வாக்கு வங்கியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். வரும் நாட்களில் இந்த மாற்றங்கள் தமிழக அரசியல் கூட்டணி சமன்பாடுகளை எப்படி மாற்றப் போகின்றன? அதிமுக அரசியல் எந்த திசையை நோக்கி நகரப்போகிறது என்பதே தற்போதைய தமிழக அரசியலில் முக்கிய விவாதமாகவும் உள்ளது.